தேன்கூடு நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். சாண்டல்யன் எழுதிய கடல்புறா நாவலின் ஆடியோ வடிவம். வாசிப்பது ரே. விஜயலட்சுமி. பாகம் 3. அத்தியாயம் 19. பழம் நழுவி. கலிங்கத்தின் இரு மரக்கலங்களையும் கரையில் இழுத்து பழுது பார்க்குமாறும், கடல்புறாவை காலத்தின் அதிபாயும் கடற்கோரை கூட்டத்தருகே நிறுத்துமாறும் இளைய பல்லவன் உத்தரவிட்டதால் பெரும் கோபமடைந்த கண்டியத்தேவனும் அமீரும் படைத்தலைவன் கடைசியாகச் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டதும் சற்று பிரமிப்பும் சாந்தியும் அடைந்தனர். தனது கட்டளையை நிறைவேற்ற கோபத்துடன் செல்ல முற்பட்ட அந்த இருவரையும் இன்னும் ஒரு வார்த்தை என்று கூறி அழைத்த சோழர் படை தலைவன், தேவரே, கடற்புறாவை கடற்கோரைகளுக்கு அருகில்தான் நிறுத்தச் சொன்னேன் என்று சற்று அழுத்தமாக தெரிவித்தான். ஆம், அப்படித்தான் சொன்னீர்கள் என்றான் கண்டியத்தேவன் கோபம் தெளிவாக தெரிந்த குரலில். அருகில் என்றால் கடற்கோரைகள் மரக்கலத்தின் மீது படவேண்டும் என்று அர்த்தமல்ல என்றான் படைத்தலைவன். அப்படியா என்று சொன்ன கண்டியத்தேவன் இளைய பல்லவன் பேச்சின் அர்த்தம் புரியாமல் விழித்தான். ஆம் தேவரே, கடற்கோரைகளை அளவுக்கு அதிகமாக நெருங்கினால் கப்பலின் அடிப்பாகம் கோரைகளில் சிக்கிக்கொள்ளும். ஆகவே கடற்கோரைகளை அடைத்து, ஆனால் அவற்றில் படாதிருக்க போதிய அளவு இடம் கொடுத்து மரக்கலத்தை நிறுத்திவிடும். புரிகிறதா என்று வினவினான் இளைய பல்லவன். கண்டியத்தேவன் பதில் சொல்லவில்லை. புரிகிறது என்பதற்கு அறிகுறியாக தலையை மட்டும் ஆட்டினான். அப்படி தலையை ஆட்டியதை கவனித்த பிறகு இளைய பல்லவன், தேவரே, பார்வைக்கு கடல்புறா கோரையை அடைத்து நிற்க வேண்டும். ஆனால் கோரையிலிருந்து ஓரளவு தள்ளியே இருக்க வேண்டும். இன்னொரு மரக்கலம் வந்தாலும் அது முகப்பை நீட்டும் அளவுக்கு கடல்புறாவுக்கும் கோரை கூட்டத்துக்கும் இடைவெளி இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அவர்கள் போகலாம் என்பதற்கு அறிகுறியாக கையை ஆட்டினான். அத்துடன் இளைய பல்லவனை பிரிந்து சென்ற அமீரும் கண்டியத்தேவனும் இளைய பல்லவன் கடைசியாக சொன்ன வார்த்தைகளை பற்றியே யோசித்து கொண்டு சென்றனர். மற்ற இரு மரக்கலங்களையும் நாடிச் செல்ல கடல்புறாவில் இருந்த படகொன்றை நீரில் இறக்கி நூலேணி மூலம் அதில் இறங்கிய பின்னரே அமீர் தனது சந்தேகத்தை கண்டியத்தேவனிடம் வெளியிட முற்பட்டு, தேவரே, இளைய பல்லவர் மிகவும் குழம்பி இருக்கிறார் என்று நினைக்கிறேன் என்றான். ஆம் என்று கண்டியத்தேவனும் ஒப்புக்கொண்டான். அவர் உத்தரவுகள் இதற்குள் மும்முறை மாறிவிட்டன என்று சுட்டி காட்டினான் அமீர். ஆம் அமீர், முதலில் கடல்புறாவை முகத்துவாரத்தை அடைக்கும்படி நிற்க வைத்து கலிங்கத்தின் இரு மரக்கலங்களை உள்ளே கொண்டு போய் பழுது பார்க்கலாம் என்று சொன்னார். ஆம். பிறகு இரு மரக்கலங்களையும் உள்ளே கொண்டு போய் பழுது பார்க்கலாம் என்றும் கடல்புறாவை கங்கதேவனின் 4 மரக்கலங்களுக்கு இடையே மூக்கை மாத்திரம் புகுத்தி நிற்க வைக்கலாம் என்று கூறினான். உண்மைதான். இப்பொழுது கடல்புறாவை துறைமுகத்துக்குள்ளே கொண்டு போய் கடற்கோரைகளுக்கு அருகே நிற்க வைக்க உத்தரவு பிறப்பிக்கிறார். ஆம், ஏன் இப்படி உத்தரவுகள் மாறுகின்றன? இதை கேட்ட அமீர் கண்டியத்தேவன் முகத்தை உற்று நோக்கினான். கண்டியத்தேவன் முகமும் குழம்பி கிடந்தது. அவன் நீண்ட நேரம் யோசித்துவிட்டு சொன்னான், இப்படி இளைய புலவர் அடிக்கடி உத்தரவை மாற்றியதில்லை. மாற்றும் காரணம் ஓரளவு எனக்கு புரிகிறது. அப்பொழுது கங்கதேவன் மாறுவதற்கேற்ப இவரது உத்தரவும் மாற்றுகிறார் என்று நினைக்கிறேன். ஆனால் அமீர், நமக்கு தெரியாதா எந்த குழப்பத்திலும் இளைய பல்லவரின் சிந்தனை தெளிவுபட்டுவிடும் என்பது என்று. அதை பற்றிய சந்தேகம் அமீருக்கும் சிறிதுமில்லை என்றாலும் இளைய பல்லவனை கங்கதேவன் விருந்துக்கு அழைத்து கரையில் வரவேற்றதிலிருந்து படைத்தலைவனுக்கு எப்பொழுதும் ஆபத்து காத்திருக்கிறது என்பதையும், ஆகவே தான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதையும் தீர்மானித்து கொண்டான். படைத்தலைவன் இட்ட உத்தரவுகள் நிறைவேற்றப்பட்டவுடன் தாங்கள் அனைவரும் தங்கள் 3 மரக்கலங்களும் கங்கதேவனின் கைக்குள்தான் அடங்கியிருக்கும் என்றும் முடிவு செய்து கொண்டான். அதை பற்றி கண்டியத்தேவனிடம் தெளிவாகவும் கூறினான். அமீர் கூறியதெல்லாம் உண்மை என்று தெரிந்திருந்தது கண்டியத்தேவனுக்கு. 2 மரக்கலங்களையும் கரையில் இழுத்துவிட்டால் அவை செயலிழந்துவிடும். கடல்புறாவை கோரையின் அருகில் நிறுத்திவிட்டால் அதன் மீது கங்கதேவன் போர்க்களங்கள் 4ம் ஏக காலத்தில் ஆயுதங்களை வீச முடியும். ஆகவே அதுவும் செயலிழந்தது போலத்தான் என்ற கண்டியத்தேவன், ஆனால் நாம் என்ன செய்ய முடியும் அமீர்? தலைவர் உத்தரவுகளை நிறைவேற்றித்தானே ஆக வேண்டும் என்றான்.
நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். இப்படி 3 போர்க்கப்பல்களும் செயலிழந்த பிறகு காஞ்சனாதேவியை எப்படி கங்கதேவனிடமிருந்து காக்கப் போகிறார் இளைய பல்லவர்? கங்கதேவன் கடாரத்து இளவரசியை விரும்புவதாக அவரே சொன்னாரே என்று வினவினான் அமீர். அதுதான் எனக்கும் புரியவில்லை என்று கூறிய கண்டியத்தேவன் தாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே கலிங்கத்தின் மரக்கலம் ஒன்ற கருகில் வந்துவிட்டதை உணர்ந்தான். தாரிணி வகையைச் சேர்ந்த அந்த இருபெரும் போர்க்களங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நின்று கொண்டிருந்தன. கடல் புறாவுடன் போரிட்டதால் பெரும் சேதப்பட்டிருந்த நிலையிலும் அவற்றின் சர்ப்ப முகங்கள் மிக பயங்கரமாக அலைகளில் ஆடிக்கொண்டிருந்தன. அவ்விரண்டில் முதல் கப்பலிலேயே ஏற தீர்மானித்த கண்டியத்தேவன் அமீரை நோக்கி, அமீர், நான் இந்த மரக்கலத்தை முன்னால் செலுத்திச் செல்கிறேன். நீ அந்த மரக்கலத்தை எனக்கு பின்னால் சிறிது தள்ளியே செலுத்து கொண்டு வா. அலைகள் வேகம் அதிகரிக்கிறது. மிகவும் நெருங்கினால் ஒன்றுடன் ஒன்று மோதும் என்று கூறிவிட்டு முதல் மரக்கலத்தில் ஏறிக்கொண்டான். கண்டியத்தேவன் கடல் விவகாரங்களை தனக்கு கூறியது வியப்பாக இருந்ததால் புன்முறுவல் கொண்டான் அமீர். அகூதாவிடம் கடற்போர் பயின்று கடற்காற்றே மூச்சு காற்றாக உடைய தனக்கு கப்பலை செலுத்தும் முறையை கண்டியத்தேவன் போதிப்பது வியப்பாயிருந்தது அமீருக்கு. இருப்பினும் கண்டியத்தேவன் தன்னை விட 4-5 ஆண்டுகள் பெரியவன் என்பதை முன்னிட்டும் கப்பல் கட்டும் பணியில் சிறந்தவன் என்பதாலும் அவனிடம் மரியாதையுடனும் தாழ்மையுடனும் அமீர் நடந்து கொண்டான். அதுவும் கடல் புறாவை கண்டியத்தேவன் நிர்மாணித்த பிறகு தேவனிடம் அமீர் அளவிலா மதிப்பு கொண்டிருந்தான். ஆகவே அடுத்த மரக்கலத்திலேயே தான் ஏறியதும் கண்டியத்தேவன் உத்தரபடியே நடந்து கொண்டான். முதல் மரக்கலத்தில் ஏறிய கண்டியத்தேவன் கடல் நீரை ஊன்றி கவனித்தான். அதன் நிறத்தின் கனத்தை கொண்டு அந்த துறைமுகத்தில் எந்த பகுதியில் நுழைந்தால் கப்பல் சீராக உட்புக முடியும் என்பதை ஆராய்ந்தான். கடல் மோகினி துறைமுகத்தில் காளத்தி நதி ஒருபுறம் பாய மற்றொரு புறத்தில் நிலமும் கடலுக்குள் நீண்டிருந்ததால் பிறைச்சந்திரன் போன்ற வடிவமுடையதாயிருந்தது அந்த துறைமுகம். காளத்தி நதி பாயும் இடத்தில் கடற்கோரைகள் மண்டி கிடந்ததால் அந்த புறம் போவது ஆபத்து என்பதை உணர்ந்த கண்டியத்தேவன் நிலம் நீண்டு கிடந்த பகுதி மார்க்கத்தில் மரக்கலத்தை செலுத்த உத்தரவிட்டான் மாலுமிகளுக்கு. சுக்கான் பிடிக்க வேண்டியவனை அழைத்த கண்டியத்தேவன், இதோ பார், அந்த நிலம் கடலில் புகுந்திருக்கும் இடத்துக்கு அருகே ஆழம் அதிகமில்லை. கடல் நீர் வெளுத்த நீளமாயிருக்கிறது. இடையே நீர் கருத்திருக்கிறது பார், அதுதான் ஆழம் அதிகமான இடம். அதன் வழியே மரக்கலத்தை செல்லும்படி சுக்கானை பிடி என்று மரக்கலம் செல்ல வேண்டிய மார்க்கத்தை சுட்டி காட்டினான். பிறகு அந்த தாரிணி மரக்கலத்தின் சர்ப்ப முகத்தில் காலை வைத்து கொண்டு நங்கூரத்தை எடுத்து விடும்படிக்கும் துடுப்புகளை துளாவுமாறும் உத்தரவு பிறப்பித்தான். உத்தரவு மரக்கலத்தின் அடியறைக்கு பறந்ததும் துடுப்புகள் துளாவின. இத்தனை ஏற்பாடுகளை கிரமப்படி முடித்து மரக்கலத்தை நகர்த்த முற்படுவதற்குள் நாழிகைகள் 2ஆகிவிட்டனவாகையால் கடற்காற்று வலுத்து அலைகள் பெரிதாக உருண்டன. அந்த அலைகளில் அந்த தாரிணி எழுந்து எழுந்து தாழ்ந்தது. சில வேளைகளில் திடீரென முகப்பை மாத்திரம் வெகு தூரம் தூக்கி கவிழ்த்துவிடும் நிலைக்கும் வந்தது. அந்த காற்று உக்கிரத்தின் காரணமாக பாயதையும் விரிக்காமல் துடுப்புகளையும் சுக்கானையும் கொண்டே மிகுந்த எச்சரிக்கையுடன் மரக்கலத்தை துறைமுகத்துக்குள் நுழைத்தான் கண்டியத்தேவன். அந்த மரக்கலத்தை பின்பற்றி சற்று தூரத்தில் அமீரும் சென்றான். துறைமுகத்தின் ஒரு புறத்திலேயே கடல் ஆழம் அதிகமாக இருந்தபடியால் அந்த வழியில் மரக்கலங்களை நுழைத்து பிறகு துறைமுகத்தின் நடுப்பகுதிக்கு மரக்கலங்களை திருப்ப வேண்டியதாயிற்று. அது தவிர கங்கதேவன் மரக்கலங்கள் துறைமுகத்துக்குள் 2 பிரிந்து இருபுறங்களிலும் நின்றிருந்ததால் அவற்றின் மீது மோதாமலும் அந்த அலை உருட்சியில் மரக்கலங்கள் செல்ல வேண்டியதாக இருந்தது. மிகுந்த எச்சரிக்கையுடனும் லாகவத்துடனும் மரக்கலங்களை நடத்திச் சென்ற கண்டியத்தேவனும் அமீரும் தங்கள் மரக்கலங்களை துறைமுகத்தின் கரையருகே கொண்டு வந்து நிறுத்துவதற்குள் பொழுது சாயும் நேரம் நெருங்கிவிட்டது. அந்த 2 மரக்கலங்கள் கரைக்கருகில் வந்து நின்றதும் கடல் புறாவும் உள்புக அசையத் தொடங்கிவிட்டதையும் அதன் முகப்பில் இளைய பல்லவன் நின்று கொண்டிருந்ததையும் தங்கள் மரக்கலங்களிலிருந்தே கவனித்த அமீரும் கண்டியத்தேவனும் கடல் புறா துறைமுகத்தில் புக விளக்கு வைத்த 1 நாழிகைக்கு மேல் ஆகும் என்று தீர்மானித்தனர். ஆகவே கடல் புறாவுக்கு வழிகாட்டுவதற்கான பந்தங்களையும் விளக்குகளையும் ஏற்ற தயார் செய்தனர். கடல் புறாவின் அசைவை அவர்கள் மட்டுமல்ல, கரையில் இருந்த கங்கதேவனும் கவனித்தான். பெரும் எடையுள்ள கடல் புறா
தனது இறக்கைகளிலும் முகத்திலும் எழுந்து எழுந்து மோதிய பேரலைகளை சிறிதும் லட்சியம் செய்யாமல் துறைமுகத்துக்குள் புகத் துவங்கிவிட்டதை கரையிலிருந்து கவனித்த கங்கதேவன் அதன் அமைப்பை பார்த்து பெரிதும் வியந்தான். மாலை வெயிலில் அதன் கற்கள் பதிக்கப்பெற்ற கண்களும் பிரமாதமாக பிரகாசித்தன. அந்த இறக்கைகளில் பாய்ந்த மஞ்சள் வெயில் அவற்றை பொன்னிறமாக அடித்திருந்தன. அதன் தலையில் கால் வைத்து நின்றிருந்த இளைய பல்லவன் ஏதோ தெய்வீக பட்சி மீது அலைகளில் ஊர்ந்து வரும் தேவனென தென்பட்டான் கங்கதேவன் கண்களுக்கு. அந்த சில நாழிகைகளில் இளைய பல்லவன் மீது பெரிதும் பொறாமையும் கொண்டான் கங்கதேவன். மிகச்சிறந்த கடலோடிகளுள் ஒருவனான கங்கதேவன் அந்த சில நிமிஷங்களில் காஞ்சனாதேவியை கூட மறந்தான். அந்த கடல் புறா தனக்கு சொந்தமாய் இருக்கக்கூடாதா என்று நினைத்தான். அதன் அசைவு கம்பீரம் இரண்டும் அத்தனை அழகாயிருந்தன. அதை பார்த்து மலைத்து கொண்டு கரையிலேயே நின்றிருந்தான் கங்கதேவன். கரைக்கு வந்து பந்தங்களை கொளுத்த முயன்ற கண்டியத்தேவனுக்கும் அமீருக்கும் சகல உதவிகளையும் செய்தான். கடல் புறா துறைமுகத்தின் முகப்புக்கு வருவதற்குள் இருள் சூழ்ந்துவிடவே பந்தங்களும் விளக்குகளும் கொளுத்தப்பட்டன. அந்த பந்தங்கள் விளக்குகளை கொண்டு அமீரும் தேவனும் காட்டிய அடையாளங்களால் கடல் புறாவை செலுத்தி காளத்தி நதியின் முகத்துவாரத்தை நோக்கி சிறிதும் திருப்பி நிற்க வைத்த இளைய பல்லவன் தான் மட்டும் ஒரு படகில் இறங்கி கரைக்கருகே வந்தான். அங்கு கங்கதேவனும் நிற்பதை கண்டதும் உள்ளூர மகிழ்ந்து, கங்கதேவரே, உங்களை பார்க்கத்தான் வந்தேன். நல்ல வேளை, கரையிலேயே இருக்கிறீர்கள் என்றான். என்ன வேண்டும் உங்களுக்கு என்று வினவினான் கங்கதேவன். முதலில் அதோ காளத்தி நதிக்கருகில் இருக்கும் 2 மரக்கலங்களையும் சற்று முன்னோக்கி நகர்த்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் இளைய பல்லவன். அவை அங்கிருந்தால் என்ன? கங்கதேவன் சந்தேகத்துடன் கேட்டான். கடல் புறாவை நிறுத்த அவை தடைகளாயிருக்கின்றன. எங்கு நிறுத்தப் போகிறீர்கள்? அதோ அந்த கோரைகளுக்கு அருகே. இதை கேட்ட கங்கதேவன் இளைய பல்லவனை உற்று நோக்கினான். அவன் முகத்தில் சிறிது சந்தேகத்தின் சாயை எழுந்தது. உண்மையாகத்தான் சொல்கிறீர்களா என்று வினவினான், சந்தேகம் குரலில் தொனிக்க. ஆம். இளைய பல்லவன் பதில் திடமாக வந்தது. கங்கதேவன் சிறிது யோசித்தான். பிறகு ஏதும் புரியாமல் தலையை அசைத்து, சரி சரி, உங்கள் இஷ்டம் என்று கூறிவிட்டு இளைய பல்லவன் உத்தரவுப்படி மரக்கலங்களை நகர்த்துமாறு உத்தரவிட்டான். அதற்கு பின் இன்னொரு வேண்டுகோள் என்றான் மறுபடியும் இளைய பல்லவன். என்ன தேவை? பலவர்மனையும் மஞ்சள் அழகியையும் உடனடியாக கரைக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு உங்கள் மாளிகையில் ஓர் அறை தேவை. அதற்கென்ன, தயார் செய்ய சொல்கிறேன். நீங்களே பார்த்து சரியான அறை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் இளைய பல்லவன். அப்படியே செய்கிறேன், வரவழையுங்கள் இருவரையும் என்று கூறிய கங்கதேவன் மாளிகையை நோக்கி நடந்தான் அதிவேகமாக. அவன் சென்றதும் கடல் புறாவையும் மற்ற மரக்கலங்களையும் நிறுத்த வேண்டிய முறை பற்றியும், யார் யார் எங்கெங்கு இருக்க வேண்டும் என்ற விஷயம் பற்றியும் அமீருக்கும் கண்டியத்தேவனுக்கும் உத்தரவுகளை பிறப்பித்தான் இளைய பல்லவன். பிறகு காஞ்சனாதேவியையும் பலவர்மனையும் அழைத்து வர மாலுமிகளை அனுப்பினான். மயக்கமுற்றிருந்த பலவர்மனை ஒரு மஞ்சத்தில் கிடத்தி 2 மாலுமிகள் படகில் வைக்க அவன் பக்கத்தில் உட்கார்ந்து காஞ்சனாதேவி கரை வந்து சேர்ந்தாள். பலவர்மனை தூக்கி வரச் சொல்லி 2 மாலுமிகளுக்கு உத்தரவிட்டு காஞ்சனாதேவியுடன் நடந்து கங்கதேவன் மாளிகைக்கு சென்ற இளைய பல்லவனுக்கு அங்கு விருந்து தயாராக இருந்தது. மாளிகை மாடியிலிருந்தே தனது ஓர் அறையை பலவர்மனுக்கும் காஞ்சனாதேவிக்கும் ஒதுக்கி விட்டிருந்தான் கங்கதேவன். அன்றிரவு காஞ்சனாதேவி உண்ண மறுத்ததால் கங்கதேவனுடன் உணவுண்ட இளைய பல்லவன் இரவின் நாழிகை 8க்கு மேல் ஓடிவிட்டதை அறிந்து, கங்கதேவரே, நாழிகை 8 ஓடிவிட்டதே என்றான். ஆம், ஓடிவிட்டது. நான் கரைக்கு போய் கடல் புறா நகர்த்தப்பட்டு விட்டதா என்பதை பார்க்க வேண்டும். நன்றாய் பாருங்கள். நானும் வேண்டுமானால் வருகிறேன். வேண்டாம் வேண்டாம், நீங்கள் வர வேண்டாம். நீங்கள் படுத்து உறங்குங்கள், நான் போய் வருகிறேன் என்றான் இளைய பல்லவன். பழம் நழுவி பாலில் விழுந்தது என்று மனத்துள் உவகை கொண்டான் கங்கதேவன். இளைய பல்லவன் கரைக்கு சென்ற நீண்ட நேரத்திற்கு பின்பும் அவன் திரும்பவில்லை. அதனால் ஏற்பட்ட சந்துஷ்டியுடன் மாளிகையின் தரைத்தளத்திலிருந்து தனது அறையை திறந்து கொண்டு வெளியே வந்தான் கங்கதேவன். மாளிகை எங்கும் நிசப்தமாயிருந்தது. மெல்ல மெல்ல மாடிப்படிகளில் ஏறி
காஞ்சனாதேவி இருந்த அறையை நோக்கிச் சென்றான் அந்த கயவன். அவன் கண்களில் காம வெறி மண்டி கிடந்தது. கங்கதேவன் சம்பந்தப்பட்ட வரையில் அது அவனுக்கு அனுகூலமான காலம். பழம் நழுவி பாலில் விழுந்துவிட்ட காலந்தான். பழமும் பாலும், ஏன் சர்க்கரையும் கலந்தால் கூட ஏற்படாத இனிப்பு அவன் சிந்தையை தழுவி கிடந்தது. அதன் ஊடே கொழுந்து விட்டு எரிந்தது காமாக்னி. அந்த காமாக்னி உந்த மாடிப்படிகளில் ஏறி காஞ்சனாதேவி இருந்த அறையை இருமுறை தட்டவும் செய்தான். அத்தியாயம் 19 நிறைவடைந்தது. அத்தியாயம் 20. சேந்தன் செய்த சத்தியம். கடல்புறா கடற்கரைக்கருகே சரியாக நகர்த்தப்படுகிறதா என்பதை பார்க்க கடற்கரைக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு இளைய பல்லவன் மாளிகையிலிருந்து சென்றதும் தன்னை விட ஓர் அதிர்ஷ்டசாலி உலகில் இருக்க முடியாதென்றே கங்கதேவன் நினைத்தான். அன்று தான் விழித்த வேளை மிகவும் நல்ல வேளையே என்பதையும், இல்லாவிட்டால் அடுத்தடுத்து தான் எண்ணியபடியெல்லாம் காரியங்கள் நடக்குமாவென்றும் கலிங்கத்தின் தூர கிழக்கு தளபதியும் கொள்ளைக்காரனுமான கங்கதேவன் பலமுறை எண்ணி பார்த்து இணையில்லா திருப்தியும் பட்டு கொண்டான். விளக்குகள் பூரணமாக துறைமுகத்தில் அணைந்திருந்ததை பார்த்த பிறகும் கண்களுக்கு நன்றாக தெரியும்படியாக கடல் புறாவையும் மற்றும் இரு மரக்கலங்களையும் விளக்கு போட்டு இளைய பல்லவன் கடல்பவனி வந்ததையும், பிறகும் தானாகவே துறைமுகத்துக்குள் வர அனுமதி கேட்டதையும், அப்படி அனுமதி அளித்த பின்பும் தன் பெரும் மரக்கலத்தை கடற்கரை கோரை அருகே நிறுத்த விண்ணப்பித்து கொண்டதையும் நினைத்து பார்த்த கங்கதேவனுக்கு தன் அனுகூல காலத்தால் அத்தனையும் நடக்கிறதா, அல்லது கடற்போர் வல்லவன் என்ற பிரசித்தி பெற்ற இளைய பல்லவன் மூளை மழுங்கியதால் தான் அந்த விளைவுகள் உண்டாயினவா என்பது புரியவில்லை. இளைய பல்லவன் பேச்சிலிருந்தும் பார்வையிலிருந்தும் ஒன்று மட்டும் திட்டமாக புரிந்து கொண்டான் கங்கதேவன். இளைய பல்லவன் சிறந்த அறிவாளி என்பதுதான் அது. அப்பேற்பட்ட அறிவாளி தனது மரக்கலங்களில் போரிடும் நிலையில் இருந்த ஒரே மரக்கலமான கடல்புறாவை எதற்காக பயங்கரமான கடற்கரை அருகில் நிற்க வைக்க முற்பட்டான்? அதுவும் எனது இரு மரக்கலங்களையும் நகர்த்த அவற்றுக்கும் கடற்கரைக்கும் இடையே நிற்க வைக்கிறானே. என் மரக்கலங்கள் ஆயுதங்களை வீசினால் ஒன்று கடல்புறா திருப்பி அடிக்க வேண்டும், அல்லது பின்னடைய வேண்டும். திருப்பி அடித்தால் பழுதுபடாத இரு மரக்கலங்களுக்கு எதிரே பழுதுபட்ட கடல்புறா இருக்கும். பின்னடைந்தால் கடற்கோரைகளில் சிக்கும். இரண்டும் பேராபத்தாயிற்றே. இந்த நிலையில் மரக்கலத்தை நிறுத்த இளைய பல்லவன் எப்படி தீர்மானித்தான் என்று பலபடி தன்னை கேள்வி கேட்டுக்கொண்ட கங்கதேவன் தன்னை பிடித்த நல்ல காலம்தான் இளைய பல்லவன் அறிவு கெட்டுவிட்டதென தீர்மானித்தான். அந்த விஷயத்தில் மட்டும் தனக்கு நல்ல காலம் ஏற்படவில்லை என்றும் மற்ற விஷயங்களிலும் நல்ல காலம் ஏற்பட்டிருப்பதையும் உணர்ந்தான் கங்கதேவன். பலவர்மன் மகளை கடல்புறாவில் இருக்கச் செய்து அங்கேயே பலவர்மனுக்கு சிகிச்சை செய்திருந்தால் தன் நிலைமை என்னவாகும் என கங்கதேவன் எண்ணி பார்த்தான். சண்டையின்றி மஞ்சளழகியை தான் அடைய முடியாதென்று தீர்மானித்தான் அவன். காலம் எங்கும் எனக்கு அனுகூலம் செய்திருக்கிறது. என் மாளிகையிலேயே பலவர்மன் மகள் மஞ்சளழகி இருக்கிறாள் இப்பொழுது. இளைய பல்லவனே, நீ வாழி பல்லாண்டு. உன் மூளைக்கிணை உலகில் கிடையாது. பஞ்சையும் நெருப்பையும் அக்கம் பக்கத்தில் வைக்காதே என்று உன் நாட்டவர் சொல்வார்களே, அதையுமா மறந்து விட்டாய் என்று உள்ளத்தில் கேள்வியொன்றை எழுப்பிக் கொண்டு குதூகலித்த கங்கதேவன் காலத்தை அதிகமாக ஓடவிடாமல் மேலறைக்கு போக சிறிது தன்னை தயார் செய்து கொள்ளவும் முற்பட்டு அறையின் மூலையில் இருந்த ஒரு தந்த பேழையிலிருந்து ஏதோ வாசனை திரவியத்தை எடுத்து மீசையிலும் அங்கி மீதும் தடவிக்கொண்டான். பிறகு மீசையை நன்றாக முறுக்கி சமயம் வரும்போது உதட்டுக்கு இடைஞ்சலாக இல்லாதிருக்க சற்று மேலேயே எழும்பி நிற்கும்படி செய்து கொண்டான். புடைத்த கன்னங்களுடனும் ஆழ கண்களுடனும் இருந்த தன் முகத்தின் அழகை சிறிது கண்ணாடியிலும் பார்த்து கொண்டான். பின்பு தன்னை பற்றிய பரம திருப்தியுடன் படிகளில் ஏறிச் சென்றான். அப்பொழுதுதான் நினைத்தான், பழம் நழுவி பாலில் விழுந்தது என்று. அப்படி இல்லாவிட்டால் மேலுக்கு கடற்கரை வருகிறேன் என்று சொன்ன என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இளைய பல்லவன் வெளியே செல்வானா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் கங்கதேவன். பண்பு மட்டும் சிறிது கங்கதேவனுக்கு இருந்திருந்தால் இதே நிலைமையை அவன் வேறு விதத்தில் ஆராய்ந்திருப்பான்.
கடல் புறாவை தன் மரக்கலங்களின் ஆதிக்கத்தில் நிறுத்த முற்பட்டதை இளைய பல்லவனுக்கு தன் மீது இருந்த நம்பிக்கையை உணர்த்துவதாக எண்ணியிருப்பான். மஞ்சள் அழகியை தன்வசம் ஒப்படைத்து போனதை அந்த நம்பிக்கை வரையற்றது என்பதை அறிவுறுத்துவதாக அறிந்திருப்பான். தவிர நட்பின் கடமையும் புரிந்திருக்கும் அவனுக்கு. நண்பன் ஒப்படைத்தவளை அவன் அனுமதி கிடைக்கும் வரை அணுகுவது துரோகம் என்பதையும் புரிந்து கொண்டிருப்பான். ஆனால் பண்பு சிறிது மற்றவனும் ஆயுளுள் பல மங்கையரை கெடுத்திருப்பவனுமான கங்கதேவன் இளைய பல்லவன் செய்கை ஒவ்வொன்றிலும் அறிவீனத்தையும் அஜாக்கிரதையுமே பார்த்தான். அத்தனையும் தன் அதிர்ஷ்டம் என்று எண்ணினான். மேலே இருப்பது பழமென்றும் அது நழுவி கைகளில் விழப்போகிறதென்றும் நினைத்து அறையை விட்டு வெளியே வந்தான். இளைய பல்லவன் கடற்கரைக்கு கிளம்பி ஒரு நாழிகைக்கு மேல் ஆகிவிட்டது என்பதை தீர்மானித்து கொண்ட கங்கதேவன் மாளிகையில் நிசப்தம் நிலவுவதை கண்டான். மாளிகைக்கு வெளியே காவல் புரிந்த இரு காவலர் பேசிக்கொண்டிருந்த சப்தம் கூட சரியாக காதில் விழவில்லை. தூரத்தே கடல் போட்ட இறைச்சலால் அவை பரம சந்துஷ்டியுடன் இணையற்ற இன்பத்தை எதிர்பார்த்து ஏறிச் சென்றான் அவன். மாடிப்படிகளில் ஏறிச் சென்று மாடிப்படி கதவை தட்டினான் இருமுறை. கதவு திறக்கப்பட்டது. உள்ளே நோக்கிய கங்கதேவன் விழிகள் கண்ணக்கதப்புகளின் ஆழத்தில் இருந்தாலும் பயங்கரமாக ஒளிவிட்டன. அந்த கண்களுக்கு எதிரே அவன் எதிர்பார்த்த பழமில்லை. ஆகவே அது பாலிலும் விழுவது சாத்தியமில்லை என்பதை புரிந்து கொண்டதால் கங்கதேவன் முகம் மிக கொடூரமாக மாறியது. அவன் கண்ணுக்கெதிரே தெரிந்தது மஞ்சள் அழகியின் அழகிய திருமேனி அல்ல, மயக்கும் கண்கள் அல்ல அவன் விழித்து நோக்கியவை. அந்த மாயக் கண்களை, மந்திர கண்களை அவன் கடல் புறாவில் ஏற்கனவே பார்த்திருந்தான். அரைக்கதவை திறந்து அவனை நோக்கியவை மந்திர கண்கள் அல்ல, 2 தந்திர கண்கள் நோக்கின. கங்கதேவன் கோபத்தை கண்டு அந்த தந்திர கண்களில் அச்சத்துடன் விஷமங்கலந்த நகைப்பும் துளிர்விட்டது. உன்னை நான் இங்கு எதிர்பார்க்கவில்லை என்று கூறினான் கங்கதேவன் சொற்களில் அனல் பறக்க. கூலவாணிகனின் கண்களில் சிரிப்பு தாண்டவமாடியது. இருந்தாலும் மேலுக்கு பணிவுடன் குரல் வெளிவந்தது. அது அடிமையின் துர்பாக்கியம் என்றான் கூலவாணிகன் தலைதாழ்த்தி வணங்கி. சாதாரண சமயமாயிருந்தால் கூலவாணிகனின் குரலில் இருந்த ஏளனத்தையும் கண்களில் விளையாடிய நகைப்பையும் கங்கதேவன் கவனித்திருந்திருப்பான். காம வெறி மண்டி கிடந்த அந்த சமயத்தில் அவன் எதையும் கவனிக்கும் சக்தியை இழந்திருந்ததால் மீண்டும் உக்கிரத்துடன் கேட்டான், நீ எதற்கு இங்கு வந்தாய் என்று. நான் இருக்க வேண்டிய இடம் இது, பணிவுடன் வந்தது சேந்தன் பதில். நீ இருக்க வேண்டிய இடமா? முகத்தை பார், முகத்தை என்றான் கங்கதேவன் வெறுப்புடனும் கோபத்துடனும். என் முகத்துக்கு என்ன? சேந்தன் உள்ளூர நகைத்து கொண்டு வெளிக்கு சர்வசாதாரணமாக கேட்டான். அழகு சொட்டுகிறது. அப்படித்தான் ஊரிலும் சொல்வார்கள். எந்த ஊரில் எந்த மடையன் சொன்னான் அப்படி? இப்போது கூட தாங்கள்... சேந்தன் வார்த்தையை முடிக்கும் முன்பாக, டேய் மொடையோ என்று கூவி கங்கதேவன் சேந்தனை அறைய தன் வளப்பெருங்கையை ஓங்கினான். சேந்தன் சற்று பின்னடைந்து பதுங்கினான். அப்படி பதுங்கிக் கொண்டே சொன்னான், அதிகமாக சத்தம் போடாதீர்கள் என்று. கங்கதேவன் கோபம் எல்லை மீறியது. என் மாளிகையில் நான் சத்தம் போடக்கூடாதா? என்னிடம் விளையாடுகிறாய் என்று கூவிக்கொண்டே சேந்தனை அணுகினான். கங்கதேவனின் பயங்கர நடையிலிருந்தும் உதையிலிருந்தும் தப்ப கூலவாணிகன் அறையின் மூலையில் அப்படியும் இப்படியும் பதுங்கிக் கொண்டே, தங்கள் மாளிகைதான், இருப்பினும் இது தலைவரின் அறை என்று கூவினான். யார் சொன்னது இது தலைவர் அறை என்று கங்கதேவன் வினவினான். சேந்தனை துரத்தி பிடிக்க முயன்று கொண்டே, தாங்கள்தான். எப்பொழுது சொன்னேன்? சொன்ன மாதிரிதான். சொன்ன மாதிரி என்றால்? பலவர்மனுக்கு எப்பொழுது ஒழித்து விட்டீர்களோ அப்பொழுதே அவருக்கு இந்த அறையை அளித்தது போலத்தான். அவனுக்கு மட்டும் ஒழித்து விடவில்லை. தலைவரை மரியாதையின்றி பேசுவது முறையல்ல. யார் என்னை தடுக்க முடியும்? அந்த சமயத்தில் பிரம்மாஸ்திரத்தை வீசினான் சேந்தன். அவர் மகள் என்று மெல்லத்தான் சொன்னான் கூலவாணிகன். இருப்பினும் அந்த சொற்கள் கங்கதேவனை சட்டென்று ஓரிடத்தில் நிற்க வைத்தன. என்ன சொன்னாய்? இன்னொரு முறை சொல் என்று கேட்டான் கங்கதேவன். அவர் மகள் என்று சற்று அழுத்திச் சொன்னான் கூலவாணிகன்.
மஞ்சள் அழகியா? ஆ? இதை கேட்ட கங்கதேவன் குரலில் காமம் மட்டுமின்றி கனிவும் தொனித்தது. ஆம் என்றான் சேந்தன். எங்கே அவள் இப்பொழுது? என்று கங்கதேவன் வினவினான். தலைவர் பெண்ணை இழுத்தான் சேந்தன். என்ன? மரியாதையுடன் அழைக்க வேண்டும். அவள் இவள் என்று. கூலவாணிகன் வார்த்தையை முடிக்காமல் விட்டாலும் முடிவு புரிந்தது கங்கதேவனுக்கு. கங்கதேவன் அறை நடுவே சற்று நின்றான். பிறகு கேட்டான், உன் பெயர் என்ன என்று. தன் பெயரை ஏன் கேட்கிறான் என்பதை அறியாத கூலவாணிகன், சேந்தன் என்று பதில் சொன்னான். உன் தொழில்? பல. உதாரணமாக? வர்த்தகம், வைத்தியம். உனக்கு இரண்டாலும் நல்ல லாபம் வேண்டுமா? லாபம் என்ற வார்த்தையை கேட்டதும் கூலவாணிகன் சித்தத்தில் இன்ப அலைகள் பாய்ந்தன. எந்த வணிகனாவது லாபத்தை புறக்கணிப்பானா என்று வினவினான், ஆசை குரலிலும் தொனிக்க. அடுத்த வினாடி கங்கதேவனின் குரல் அடியோடு மாறியது. சேந்தன் அருகே வந்து அவன் தோளில் கையை போட்டுக்கொண்டு, சேந்தா என்று தேனொழுக அழைத்தான். தலைவரே என்றான் சேந்தனும். உனக்கு என்னால் நிரம்ப பணம் தர முடியும் என்று கூறிய கங்கதேவன் சேந்தனை உற்று நோக்கினான். சேந்தன் கண்களில் மகிழ்ச்சி மண்டி கிடந்ததை அவன் உணர்ந்தான். இந்த மாளிகையில் ஒரு சிற்றரசை வாங்கக்கூடிய அளவுக்கு நகைகளும் பொற்காசுகளும் வைத்திருக்கிறேன். அவை அனைத்தையும் உனக்கு தருவேன் சேந்தா என்றான். அனைத்தையுமா? சேந்தன் அக்கறையுடன் கேட்டான். ஆம், அனைத்தையும் கொடுத்துவிட்டு நீங்கள் என்ன செய்வீர்கள்? மீண்டும் கொள்ளையடிக்க எனக்கு சாமர்த்தியம் உண்டு. ஆமாம், அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். கங்கதேவன் இதயத்தில் பெருமை மண்டியது. தன் பிரபாவம் வெகு தூரம் பரவியிருப்பதை பற்றிய மகிழ்ச்சியுடன் சொன்னான், சேந்தா, எனக்கு நகை பொன் முக்கியமல்ல என்று. பின் எது முக்கியம் என்று அக்கறையை காட்டினான் குரலில் சேந்தன். எதுவென்று பிறகு சொல்கிறேன். முதலில் நீ மறைக்காமல் விஷயங்களை எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்ட கங்கதேவன் தனது குரலில் தோழமையை காட்டினான். உங்களை எதிர்த்து கொண்டு இந்த துறைமுகத்தில் யார் பிழைக்க முடியும்? கண்டிப்பாய் சொல்கிறேன். அது தெரியுமல்லவா? நன்றாக தெரியும். இல்லாவிட்டால் வாயை திறப்பேனா? நீ புத்திசாலி. சற்று முன்பு நீங்கள் என்னை மடையன் என்று அழைத்தேன். அதை மறந்துவிடு. மறந்துவிட்டேன். ஆத்திரத்தில் மஞ்சளழகி இல்லாத ஏமாற்றத்தில் அப்படி கூறிவிட்டேன். அதனால் பாதகமில்லை. இதற்கு பிறகு கங்கதேவன் பஞ்சனையில் மயக்கத்துடன் படுத்திருந்த பலவர்மனை சில வினாடிகள் பார்த்தான். பிறகு கேட்டான், இவன் சுரணையடைய என்று 2 நாட்கள் ஆகும் என்றான் சேந்தன். அப்படியானால் நாம் பேசலாம் என்ற கங்கதேவன், சேந்தா, இந்த மஞ்சள் அழகி இளைய பல்லவனை காதலிக்கிறாள் என்பது எனக்கு தெரியும் என்றான். அதை ஊகித்து விட்டீர்களா? சேந்தன் குரலில் வியப்பை காட்டினான். என் கண்களிலிருந்து எதுவும் தப்ப முடியாது என்ற கங்கதேவன், ஆனால் சேந்தா, இளைய பல்லவன் இவளை காதலிக்கிறானா என்று வினவினான். அதை ஏன் கேட்கிறீர்கள், போங்கள் என்று அழுத்து கொண்டான் சேந்தன். என்ன சேந்தா? கங்கதேவரே, இந்த பெண்கள்தான் இளைய பல்லவரை கண்டதும் தலை கீழாய் விழுகிறார்கள். அவர் யாரையும் சட்டை செய்வது கிடையாது. ஆகப்பட்ட பெண்களை சிறிது காலம் சொல்ல கூசுகிறதே. இதில் கூச்சம் என்ன சேந்தா? கடலோடும் கொள்ளையர் வாழ்வே அவ்வளவுதான். அப்படியா? நானும் கடலோடுகிறேன். நீ வேறு தினுசு. ஓ, இதில் தினுசு வேறா? ஆம் சேந்தா, சிலருக்கு பண இச்சை இருக்கும், சிலருக்கு காம இச்சை இருக்கும். இன்பங்கள் பலவிதம். அவற்றில் உனக்கு இன்பம் பணத்தில். நீ வணிகன் அல்லவா? ஆமாம். ஆகவே சொல், இந்த மஞ்சள் அழகியை என்று பொருள்பட நோக்கினான் சேந்தனை கங்கதேவன். இளைய பல்லவன் சில நாட்களாக அங்குமிங்கும் நோக்கினான் சேந்தன். இங்கே யாரும் வரமாட்டார்கள், சொல். இளைய பல்லவர் புறக்கணித்து வருகிறார். இப்போது கூட. சொல். அவருக்கு தெரியாமல் இஷ்ட விரோதமாக கடற்கரைக்கு போயிருக்கிறாள். ஏன்?
மஞ்சளிழைக்கு நேற்றிலிருந்தே சிறிது காய்ச்சல். கடலில் எப்போதும் போகாதவள் கடல் நோய் பிடித்து கொண்டிருக்கிறது. கடற்காற்று ஆகவில்லை. அப்படியா? இது எனக்கு தெரியாதே என்றான் கங்கதேவன் கவலையுடன். கவலைப்படுவதற்கு ஏதுமில்லை. இன்னும் 4 நாட்களில் குணப்பட்டுவிடும். தவிர என்று சேந்தன் ரகசியம் சொன்னான். என்ன சேந்தா? காய்ச்சலுடன் கடலோரம் வர வேண்டாம் என்று தள்ளிவிட்டு போய்விட்டார் இளைய பல்லவர். என் அறையிலிருந்து தான் போனார். ஆம், அவர் சென்ற அடுத்த வினாடி என்னை மட்டும் இங்கு உட்கார வைத்துவிட்டு படிகளில் இறங்கி சென்று விட்டாள். யார் சொல்வதை பெண்கள் கேட்கிறார்கள். அதிருக்கட்டும். நீ எப்போது இங்கு வந்தாய்? கங்கதேவன் குரலில் சந்தேகம் இருந்தது. பலவர்மரை தூக்கி வந்த நால்வரில் நான் ஒருவன். ஏழையை நீங்கள் எங்கே கவனிக்கப் போகிறீர்கள்? திரும்பி போனவர்கள் 3 என்பதை எங்கே கவனித்திருக்கப் போகிறீர்கள்? உங்கள் பார்வையெல்லாம் மஞ்சள் அழகி மீது. அந்த பார்வையும் பழுதுபட்டு விட்டது. பார்வையல்ல, காது என்றான் சேந்தன் கடுமையாக. என்ன சொல்கிறாய் சேந்தா என்று வினவினான் கங்கதேவன். இளைய பல்லவர் சென்றதும் உடனே நீங்கள் ஏன் இங்கு வரவில்லை? எதற்காக நீண்ட நேரம் அரைக்கதவை மூடிக்கொண்டு மஞ்சள் அழகி போவது கூட தெரியாமல் இருந்தீர்கள் என்று கேட்டான் சேந்தன். சேந்தன் சொன்னது சரி என்றே பட்டது கங்கதேவனுக்கு. தன்னை சிங்காரித்து கொண்டிருந்த நேரத்தில் மஞ்சள் அழகி ஓடியிருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டான். சற்று யோசித்துவிட்டு, சேந்தா, நீ என் பக்கம் சேர விரும்புகிறாயா என்று வினவினான். லாபத்தை பொறுத்து. நான் வணிகன் என்றான் சேந்தன். இப்படி வா என்ற கங்கதேவன் அவன் காது கருகில் குனிந்து கிசுகிசு என்று ஏதோ சொன்னான். கூலவாணிகன் முகத்தில் சற்று பயத்தை காட்டினான். பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்ற கங்கதேவன் சத்தியம் செய் என்று தன் கையை நீட்டினான். கூலவாணிகன் கையடித்து சத்தியம் செய்தான். அத்துடன் கங்கதேவன் அறையை விட்டு வெளியே நடந்தான். கூலவாணிகன் கதவை சாத்திக் கொண்டு கதவின் மேல் சாய்ந்து கொண்டு ஆயாச பெருமூச்சு விட்டான். அடுத்த வினாடி அவன் முகத்தில் கிளி படர்ந்தது. பஞ்சனையில் மயக்கமுற்றிருந்த பலவர்மன் அவனை பார்த்து புன்முறுவல் செய்தான். பிறகு அருகில் வரும்படி சைகையும் செய்தான். அத்தியாயம் 20 நிறைவுற்றது. அத்தியாயம் 21. 2வது சத்தியம். கெட்ட எண்ணங்களை நிரம்ப உடைய கங்கதேவன் தன்னிடம் காதில் கூறிய விஷயங்களை நினைத்தும் கையிலடித்து வாங்கிக் கொண்ட சத்தியத்தை நினைத்தும் கிளி கொண்டிருந்த கூலவாணிகனுக்கு கங்கதேவன் சென்றதும் பலவர்மன் கண் விழித்ததும் புன்முறுவல் செய்ததும் அருகில் வரச் சைகை செய்ததும் அந்த கிளியை 1000 மடங்கு உயர்த்தவே செய்தன. பூரண மயக்கத்தில் இருந்ததாகத்தான் எண்ணிய பலவர்மன் எப்படி கண்வழித்தான் என்பது பேராச்சரியமாக இருந்தது சேந்தனுக்கு. அது தவிர தன்னை சைகை காட்டி அழைக்கும் அளவுக்கு அவனுக்கு தெம்பும் இருந்ததை எண்ணி பெரும் பிரமிப்புக்கு உள்ளானான் கூலவாணிகன். இளைய பல்லவன் உத்தரவுப்படி தான் கடல்புறாவில் அளித்த மருந்தின் வேகத்தை அவன் உணர்ந்தே இருந்தான். அந்த மருந்தையே ஜீரணம் செய்துவிட்டு அனாயாசமாக சிரிக்கும் பலவர்மன் உண்மையில் மனித பிறவி அல்ல என்றும் இராட்சசனாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் முடிவு செய்த சேந்தன் மிகுந்த பயத்துடனேயே பஞ்சனையை அணுகினான். அவனை பக்கத்தில் உட்காரச் சொல்லி சைகை காட்டிய பலவர்மன், குலவாணிகரே, அருகில் வாரும். இறைந்து பேச சக்தி இல்லை என்றான் தீனமான குரலில். குலவாணிகன் நகைச்சுவையும் இடக்கும் அந்த சமயத்திலும் மேலோங்கி நின்றதால், இறைந்து பேச சக்தி இல்லையா என்று ஏளனம் குரலில் தொனிக்க கேட்டான். பலவர்மர் தன் தலையை தலையணையில் மெல்ல திருப்பி, ஆம் வணிகரே, முடியவில்லை என்றான் சிரமப்பட்டு வார்த்தைகளை உதிர்த்து. ஏன், கத்தி பேச ஆவலாயிருக்கிறதோ என்று வினவினான் சேந்தன். இல்லை, அந்த ஆவல் இல்லை என்ற பலவர்மன் குரல் சற்று வித்தியாசமாக ஒலித்தது. அதுவரையில் சந்தோஷம். உமக்கு மட்டுமா? எனக்கும் சந்தோஷம். என்ன சந்தோஷமோ? எனக்கு உணர்ச்சி இருக்கிற வேகத்தில் சக்தி இருந்தால் இறைந்திருப்பேன். நான் நிறைவது கங்கதேவன் காதில் விழுந்தால் விளைவில் சந்தேகமில்லை. அப்படி என்ன விளைவு?
என்னால் முடியாததை அவன் செய்திருப்பான். சேந்தன் சொன்ன சொற்களின் பொருளை பலவர்மன் பூரணமாக புரிந்து கொண்டான். சேந்தனிடம் ரகசியமாகச் சொன்னது தனது காதில் விழுந்து விட்டதென்று தெரிந்தாலோ, கங்கதேவன் தன்னை உடனே அந்த பஞ்சனையிலேயே கழுத்தை நெரித்து கொன்றிருப்பான் என்று பலவர்மனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. தான் கங்கதேவனுக்கு ஏற்கனவே இழைத்திருந்த கொடுமைக்கு அவன் ஏன் இன்னும் தன்னை உயிரோடு விட்டிருக்கிறான் என்பது மட்டும்தான் பலவர்மனுக்கு புரியவில்லை. புரியவில்லையே தவிர அதை பற்றி சிந்திக்கும் நிலையிலும் இல்லை பலவர்மன். அந்த சந்தர்ப்பத்தில் அவன் மனமெல்லாம் கங்கதேவன் சேந்தனிடம் கூறிய இரகசியத்திலேயே நிலைத்திருந்ததால் அதை பற்றி பேச முற்பட்ட பலவர்மன், ஆம் குலவாணிகரே, உமது மருந்தினால் முடியாததை அவன் கண்டிப்பாய் செய்திருப்பான் என்று கூறினான். மருந்தை பற்றி பலவர்மனுக்கு தெரிந்திருந்தது கூட கூலவாணிகனுக்கு வியப்பாய் இருந்தது. இவனுக்கு மருந்து கொடுக்க இளைய பல்லவர் உத்தரவிட்ட சமயத்தில் இவன்தான் மயக்கத்தில் இருந்தானே, அதை பற்றி இவன் எப்படி அறிந்தான் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட கூலவாணிகன், மருந்தா, என்ன மருந்து என்று பேச்சை மாற்ற முயன்றான். ஆனால் பேச்சை சிறிதும் மாற்ற இஷ்டப்படாத பலவர்மன், ஆம் வணிகரே, நீர் கொடுக்க முயன்ற மயக்க மருந்தை பற்றித்தான் சொல்கிறேன் என்றான், சொற்களை அழுத்தி உச்சரித்து உதடுகளில் புன்முறுவல் கூட்டி. கொடுக்க முயன்ற என்றால்? கூலவணிகன் சொற்கள் வியப்புடன் உதிர்ந்தன அந்த கேள்வியை கேட்டபோது. கொடுக்கவில்லை என்று பொருள் என்று பதில் சொன்னான் பலவர்மன். யார் சொன்னது? என் கையால் நானே மருந்தை கரைத்து என்று கோபத்துடன் சொன்னான் சேந்தன். புகட்டியதை யார் இல்லை என்கிறார்கள் என்று வினவினான் பலவர்மன். புகட்டினால் ஒன்று நீர் மயக்கமுற்றிருக்க வேண்டும், அல்லது இறந்திருக்க வேண்டும். ஏன் இரண்டும் நடக்கவில்லை என்று கூலவாணிகன் வெறுப்பு தொனித்த குரலில் கேட்டான். கோபித்துக் கொள்ளாதீர்கள் கூலவணியரே, நான் இறக்கவும் இஷ்டப்படவில்லை, மயக்கமுறவும் இஷ்டப்படவில்லை என்று பலவர்மன் பதில் கூறினான் ஏளனம் கலந்த குரலில். உமது இஷ்டப்படி மருந்து வேலை செய்யுமோ? செய்வதைத்தான் நீரே பார்த்திருக்கிறீரே. இதை கேட்ட கூலவாணிகன், இல்லை இல்லை, இதில் ஏதோ சூது நடந்திருக்கிறது என்று கூவினான். ஆம் ஆம், சூதுதான் நடந்திருக்கிறது என்று பலவர்மனும் ஆமோதித்தான். சூது செய்தது யார்? நீர்தான். நானா? என்ன சூது செய்தேன்? கடல் புறாவின் அக்கரமந்திரத்திலிருந்து இளைய பல்லவர் உத்தரவிட்டு சென்றார், நினைப்பிருக்கிறதா என்று பலவீனமான குரலில் பலவர்மன் கேட்ட கேள்வியில் ஒரு விபரீத துணி இருந்ததை கவனித்த கூலவாணிகன், கங்கதேவன் கயமைக்கு சிறிதும் குறையாத அயோக்கியத்தனத்தை உடைய பலவர்மன் தமக்கு ஏதோ பெரும் குழியை வெட்ட முயல்கிறான் என்பதை மட்டும் புரிந்து கொண்டதால் சிறிது நடுக்கத்துடனேயே பதில் சொன்னான். ஆம், நினைப்பிருக்கிறது என்று. அப்புறம் நீர் என்ன செய்தீர்? அதே விபரீத துணியுடன் எழுந்தது பலவர்மன் கேள்வி. மருந்தை கலக்கினேன், கொடுத்தேன். கொடுத்தேன் என்றான் பயத்துடன் கூலவாணிகன். இல்லை இல்லை, இரண்டும் செய்யவில்லை நீர். வேறென்ன செய்தேன்? என் அருகில் வந்தீர். ஏன், உம்மிடம் நிறைய அன்போ எனக்கு? இல்லாவிட்டால் வருவீரா? ஆமாம், வந்தேன், அன்பு சொட்டியது. உண்மை கூலவணிகரே, அருகில் வந்தீர். அது மட்டுமா, என் மயக்கத்தை தீர்க்க மருந்து கொடுத்தீர். நானும் சற்று மயக்கம் தெளிந்தேன். அப்பொழுது காஞ்சனா சற்று வெளியே சென்றிருந்த சமயம். இந்த கதையை கேட்ட கூலவாணிகனுக்கு ஏற்பட்டது மிதமிஞ்சிய பிரமிப்பா மிதமிஞ்சிய கிளியா என்பது அவனுக்கே விளங்கவில்லை. இத்தனையும் நடந்தது என்று கேட்டு வாயை பிளந்தான். ஆம், இத்தனையும் நடந்தது. இவை மட்டுமல்ல, மேலும் நடந்ததை கேளும் என்ற பலவர்மன், காஞ்சனா இல்லாததை கவனித்த நீர் எனக்கு ஆசை காட்டத் துவங்கினீர். எனக்கு மயக்க மருந்து கொடுப்பதில்லை என்றும் எப்படியாவது தற்சமயம் பிழைக்க வைத்து கடல் மோகினியை அடைந்ததும் தப்பவும் உதவுவதாக வாக்கு அளித்தீர் என்றும் கூறினான். சேந்தன் பதில் சொல்லும் திறனை அறவே இழந்தான். வாயை வியப்பால் பிளந்தான்.
அதை கவனித்த பலவர்மன் சேந்தன் பதிலை எதிர்பாராமலேயே சொன்னான். நான் தப்பினால் உம்மையும் அக்ஷயம் உன்னை அழைத்துச் செல்ல வேண்டுமென்றும் 1,00,000 பொன் கொடுத்து தமிழகம் செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் நிபந்தனைகள் கூறினீர். சுயநலத்தை முன்னிட்டு நானும் ஒப்புக்கொண்டேன் என்று. இதற்கு மேல் பொறுக்காத கூலவாணிகன், உம்முடன் தப்பி செல்ல சதி செய்தேன் என்று வினவினான். ஆம், இதை யாராவது நம்புவார்களா? இளைய பல்லவர் நம்புவார். எப்படி நம்புவார்? இந்த கடலோடும் வாழ்வு உனக்கு அடியோடு பிடிக்கவில்லை என்பது அவருக்கு தெரியும். அதுவும் போர் என்றால் நீர் பதுங்குவதையும் அவர் பார்த்திருக்கிறார். ஊர் திரும்ப நீர் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்கிறீர் என்பதும் அவருக்கு தெரியும். பலவர்மன் தனது மனோநிலையையும் இளைய பல்லவர் தன்னை பற்றி செய்துள்ள முடிவையும் நன்றாக உணர்ந்து கொண்டு விட்டான் என்பதையும் புரிந்து கொண்டான் கூலவாணிகன். தவிர அயோக்கியனான பலவர்மன் உண்மையை திரித்து கூறுவதில் சாமர்த்தியம் உள்ளவன் என்பதையும் அவன் அறிந்திருந்ததால், என்னை பற்றி இளைய பல்லவர் தவறாக எதையும் யார் சொன்னாலும் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்பது உண்மை. இருப்பினும் நான் மயக்க மருந்து கொடுத்தும் கொடுக்கவில்லை என்பதை நிரூபிக்கும் நிலையில் பலவர்மன் கண் விழித்து கிடக்கிறானே. ஆகவே இவன் சொல்வதை ஒரு வேளை இளைய பல்லவர் நம்பிவிட்டால் என்ன செய்வது என்று சிந்தித்து பயமும் அடைந்தான் கூலவாணிகன். அத்தனை பயத்திலும் தன் மயக்க மருந்து வேலை செய்யாத காரணம் மட்டும் அவனுக்கு தெரியாததால் அதை பற்றி பலவர்மனை கேட்க துவங்கி, பலவர்மரே, இளைய பல்லவர் மயக்க மருந்து தர என்னை ஏவியது உமக்கு எப்படி தெரிந்தது என்று வினவினான். எனக்கு மட்டும் என்ன, நீர் அரைகுறை வைத்தியராய் இல்லாதிருந்தால் உமக்கும் தெரிந்திருக்கும் என்று பதிலிருத்தான் பலவர்மன். நீர் சொல்வது புரியவில்லை. நான் தலையில் அடிபட்டு மயக்கத்தில் இருந்தேன் அல்லவா? ஆம். எப்பொழுதும் மயக்கத்தில் இருந்தேனா? இல்லை, சில சமயம் நினைப்பும் வந்தது, மாறி மாறி இருந்தது. நினைப்பு வந்த சமயத்தில் நீர் ஏன் பேசியிருக்கக்கூடாது? அப்படியானால் இளைய பல்லவர் உத்தரவிட்ட போது நினைப்பு திரும்பி இருந்தது. பின் ஏன் கண்ணை திறக்கவில்லை? தன்னை கிட்டத்தட்ட கொன்றுவிடும் திட்டம் வகுக்கப்பட்டிருந்த சமயத்தில் எந்த முட்டாளாவது கண்ணை திறந்து தன் சொரூபத்தை காட்டுவானா? காட்டினால் அங்கேயே சமாப்தி செய்திருப்பீர் என்று கூறிய பலவர்மன் புன்முறுவல் செய்தான். எவ்வளவோ பேர்களை தயை தாட்சண்யமின்றி சமாப்தி செய்திருக்கும் பலவர்மன் அதை பற்றி பேசுவதும் புன்முறுவல் செய்வதும் விந்தையாயில்லை கூலவாணிகனுக்கு. ஆகவே மேற்கொண்டு கேட்டான் அவன், அப்படியானால் இளைய பல்லவர் உத்தரவை முழுதும் கேட்டுக்கொண்டிருந்தீர் என்று. ஆம் என்று சொல்லிய பலவர்மன் புன்முறுவல் செய்தான். ஆகவே நீர் 2 உதவிகள் புரிந்தீர். 2ஆ? ஆம், 2. ஒன்று, காஞ்சனை அறையை விட்டு வெளியே சென்ற பின்பு மருந்தை கலக்கி என் வாயில் ஊற்றியது. 2வது, நான் மருந்தை விழுங்கும் முன்பு பாத்திரத்தை அலம்ப அரை கோடிக்கு சென்று விட்டது. அப்படியானால் நீர்? மருந்தை தலையணையின் அடியில் துப்பிவிட்டேன். மருந்து மிகவும் கசப்பு. குடித்திருந்தால் இப்பொழுது என்னுடன் பேச மாட்டீர், அல்லது அல்லது எப்பொழுதும் யாருடனும் பேசியிருக்க மாட்டீர். பலவர்மன் மீண்டும் புன்முறுவல் செய்தான். இப்பொழுது புரிகிறதா கூலவாணிகரே என்றும் கேட்டான். என்ன புரிகிறதா என்று கேட்டான் சேந்தன். மருந்து வேலை செய்யாத காரணம் என்றான் பலவர்மன். புரிகிறது. வேறு ஒன்றும் புரிந்திருக்க வேண்டும் உமக்கு. வேறென்ன? இந்த நிலைமையை நான் திரித்தும் கூற முடியும் என்பது. எப்படி திருத்திச் சொல்வீர்கள் என்பதைத்தான் கூறிவிட்டீர்களே. ஆனால் நீர் சொல்வதை இளைய பல்லவர் நம்புவார் என்று எதிர்பார்க்கிறீர்களா? நம்பினாலும் நம்பாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் மீது அவநம்பிக்கை விதையை என்னால் விதைக்க முடியும். அவநம்பிக்கை என்னும் விதையின் சக்தி அபரிமிதம். அந்த விதையைப் போல் முளைவிட்டு துரிதத்தில் வளரும் விதை வேறெதுவும் உலகத்தில் இல்லை. இதை கேட்டதும் சிறிது சிந்தித்த கூலவாணிகன் இளைய பல்லவனின் கோபத்தை விட அவநம்பிக்கைக்கு ஆளாவதில் பெரிதும் மனத்துயரம் எய்தினான்.
அதை எப்படியும் தவிர்க்க வேண்டுமென்ற எண்ணத்தில் முடிவாக கேட்டான், இப்பொழுது என்ன செய்ய வேண்டுமென்கிறீர் என்று. எனக்கும் ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்றான் பலவர்மன். என்ன சத்தியம் என்று கேட்டான் சேந்தன். இங்கு நம் இருவருக்கும் நடந்த சம்பாஷணையை என்று இழுத்தான் பலவர்மன். யாரிடமும் சொல்லவில்லை. சட்டென்று வந்தது சேந்தன் பதில். அது மட்டும் போதாது, வேறென்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது கங்கதேவனுக்கு சத்தியம் செய்து கொடுத்தீரல்லவா? என்ன என்ன செய்து கொடுத்தேன்? பலவர்மன் புன்முறுவல் மெல்ல மெல்ல விரிந்தது. கூலவாணிகரே, நீர் கங்கதேவனிடம் மெல்லத்தான் பேசினீர். இருப்பினும் என் காதில் விழாத அளவுக்கு பேசவில்லை. கங்கதேவன் மஞ்சள் அழகியை அடைவதில் நீர் அவனுக்கு உதவி புரிய ஒப்புக்கொண்டதையும், அவள் உடல்நிலை சீர்பட்டதும், இன்றிலிருந்து 5வது நாள் துறைமுகத்தை காட்டும் காரணத்தில் துறைமுகத்தின் மேற்கு கோடிக்கு அழைத்து வர ஒப்புக்கொண்டதையும் நன்றாக கேட்டேன். அதை பற்றி கையடித்து சத்தியம் செய்ததையும் பார்த்தேன். இதில் பல ஆபத்துக்கள் இருக்கின்றன உமக்கு என்று குரலில் சற்று பயங்கரத்தையும் காட்டினான் பலவர்மன். பல ஆபத்துகளா? திகிலுடன் கேட்டான் சேந்தன். ஆம், பல ஆபத்துகள். முதலாவது, நீர் கங்கதேவனிடம் காஞ்சனையை ஒப்படைக்க ஒப்புக்கொண்டது இளைய பல்லவனுக்கு தெரிந்தால் ஏற்படக்கூடிய ஆபத்து. 2வது, காஞ்சனாதேவி மஞ்சள் அழகி அல்லவென்றும் அவனை ஏமாற்ற நீங்கள் சொன்ன பொய் அது என்றும் கங்கதேவனுக்கு தெரிந்தால் ஏற்படக்கூடிய ஆபத்து. பிறகு, எனக்கு மயக்கமும் இல்லை மாயமும் இல்லை என்று இளைய பல்லவனுக்கு தெரிந்தால் ஏற்படக்கூடிய ஆபத்து. இதற்கு பிறகு கூலவாணிகன் பேசவில்லை. பஞ்சனையை விட்டு எழுந்தான். சற்று அப்புறம் சென்று நின்று கொண்டே கேட்டான், உம்மை நான் இப்பொழுது கொன்று விடுவதை யார் தடுக்க முடியும் என்று. நான் மருந்தை குடிக்க மாட்டேன் என்றான் பலவர்மன். கழுத்தை நெரித்தால்? கூலவாணிகன் கேள்வி திடமாக எழுந்தது. நான் இறப்பதற்கு காரணம் சொல்ல வேண்டும். யாருக்கு? இளைய பல்லவருக்கு. சொல்கிறேன். முடியாது. ஏன் முடியாது? இதோ பாரும் என்று பஞ்சனையின் அடியிலிருந்து ஒரு கூரிய குருவாலை எடுத்து காட்டிய பலவர்மன், என் அருகே வந்தால் ஒரு வினாடியில் உம்மை கொன்றுவிட என்னால் முடியும். படுக்கையில் படுத்தபடி பல பேரை கொன்றிருக்கிறேன் என்று சுட்டிக்காட்டினான். கூலவாணிகன் முகத்தில் கிளி பெரிதும் படர்ந்தது. தன்னை சனியன் திடமாக பிடித்து கொண்டிருப்பதாக எண்ணினான் சேந்தன். நீண்ட நேரம் யோசித்துவிட்டு பஞ்சனை அருகில் வந்த சேந்தன், சரி பலவர்மரே, சொல்லும். நான் என்ன செய்ய வேண்டுமென்று உமது கையில் நான் பலமாக சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்றான். கூலவாணிகரே, நீர் அறிவாளி என்று சிலாகித்த பலவர்மன் தனக்கு அவன் செய்ய வேண்டிய அலுவலையும் கூறினான். கூறிவிட்டு, செய்யும் சத்தியம் என்றான். பலவர்மன் கையிலும் அடித்து 2வது சத்தியமும் செய்தான் சேந்தன். கங்கதேவன் கோரிக்கையை விட பயங்கரமாயிருந்தது பலவர்மன் கோரிக்கை. அதை கேட்டதாலும் செய்த 2 சத்தியங்களாலும் பிரமை பிடித்து பஞ்சனையில் உட்கார்ந்து கொண்டே இருந்தான் சேந்தன் நீண்ட நேரம். அத்தியாயம் 21 நிறைவடைந்தது.